கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்று உறுதியாய் நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். இந்த கொரோனா காலகட்டங்களிலே கர்த்தர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து கொண்டார். எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன போது, எவ்வளோ பேர் இக்கட்டில் இருக்கும்போது, கடனில் இருக்கும்போது, எவ்வளோ பேர் இந்த உலகத்தையே வெறுத்து இருக்கிற வேளையில் கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தார். அதற்காக நாம் நன்றி செலுத்தினோம். அல்லேலூயா. அது போன வாரத்தோடு முடிஞ்சால் போதாது, வாழ்க்கையெல்லாம் செய்யணும். வாழ்க்கையெல்லாமே நன்றி செலுத்தினாலும் போதாது. சௌரி சாட்சி சொன்னது போல் அந்த டைமில் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிருந்தீங்கன்னா, அந்த நாட்களில் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாளெல்லாம் துதிப்பீங்க. அது ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்திருந்தா போதும். அங்கே அந்த உள்ள சூழ்நிலையை, அவ்வளோ மோசமான சூழ்நிலைமை நம்முடைய தேசத்தில் நம்முடைய நாட்டில் உண்டாயிற்று. கர்த்தர் நம்மை அதிலிருந்தெல்லாம் பாதுகாத்து கொண்டார். ஆகவே அதற்கு ஜீவகாலமெல்லாம் நன்றி செலுத்தினாலும் போதாது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரே இந்த கொரோனா காலகட்டத்திலே எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி என்று ஒரு வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தர் நம்மை வரப்போகிற காலங்களிலும் பாதுகாப்பார், பராமரிப்பார். சரி, நான் ஏற்கனவே கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலேயும் அதற்கு சில வாரங்களுக்கு முன்பதாகவும் ஜெபத்தை குறித்த சில காரியங்களை உங்களுடைய மத்தியில் பேசினேன். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார். ஜெபம் என்று சொல்லும் போதே, ஜெபம் ஆரம்பமானதே நமக்காக ஜெபிப்பதற்கல்ல, சத்துருக்களுக்காக ஜெபிப்பதற்கு, எதிரிகளுக்காக ஜெபிப்பதற்கு, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கான ஜெபமே உருவாச்சு. ஆனால் நாம் இப்போ அதை நமக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே ஜெபம் பிறருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ள வேண்டியதுதான் ஜெபம். சரி இருக்கட்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கடந்த சில வாரங்களாக நாம் பேசினோம். இன்றைக்கு அதை போன்ற ஒரு முக்கியமான ஜெபத்தை தான் உங்களுடைய மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதல்ல. இங்கே ஒரு முக்கியமான ஜெபம், அது தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறது ஜெபத்தை குறித்ததாக இருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவிடத்திலே சொன்னார், நீ புறப்பட்டு போய் அமலேக்கியோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கைகளில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று சொன்னார். நீ போய் யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று சொன்னான். அப்படியாக யுத்தம் நடந்தது. நடந்து கொண்டிருந்த போது 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அல்லேலூயா. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இதை பார்த்த ஊரும் ஆரோனும் என்ன செய்தார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதன் மேலே மோசேயை உட்கார வைத்தார்கள். மோசேயின் 2 கைகளும் தேவனுக்கு நேராக நீட்டப்பட்டிருந்தது. ஊர் ஒரு பக்கமும் ஆரோன் ஒரு பக்கமுமாக மோசேயுடைய கையை தாண்டி கொண்டார்கள். இவ்விதமாக அந்த யுத்தம் நடந்தது. அங்கே நான் வாசிக்கிறோம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். எப்போது முறியடித்தான்? மோசேயுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது. அதாவது தேவனுக்கு நேராக தேவனுடைய ஊழியக்காரனாய மோசேயுடைய கரங்கள் ஏறெடுக்கப்பட்டிருந்த போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள்.
அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். இது எதை குறிக்கிறது? தேவ மனுஷனுடைய ஜெபத்தை குறிக்கிறது. தேவ மனுஷன் தேவனுடைய ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு விண்ணப்பமாக, ஒரு ஜெபமாக இது கருதப்படுகிறது. அது மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது மோசேயுடைய கை உயர்ந்ததோ அப்பொழுது வெற்றி, எப்பொழுது மோசேயுடைய கை கீழே போடப்பட்ட போதோ அப்பொழுது தோல்வி. அப்படியானால் தேவனுடைய ஜனங்களுக்காக தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய கைகளை ஏறெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, அவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே அவர்கள் ஜெயம் பெறுவார்கள். ஊழியக்காரனுடைய கை கீழே போடப்படும் போது அவர்கள் தோல்வி அடைவார்கள். இதுதான் இந்த சம்பவத்தின் ஒரு முக்கியமான கருத்து. ஆகவே இது ஒரு ஜெபம், மோசேயின் ஜெபம். வெறுமனே கைகளை தூக்கி கொண்டிருக்கவில்லை. மோசே தேவனுடைய சமூகத்தில் இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தான். அப்படியானால் இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ அப்பொழுது தேவனுடைய மனிதர்கள் ஜெயம் கொள்ளுவார்கள். அவளுடைய வாழ்க்கை வெற்றியாய் அமையும். இதுதான் நீங்கள் அறியாத ஒரு ஜெபம் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், எப்படி ஜெபித்தீர்கள், எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறது தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஜனங்களுக்காக தேவனுடைய ஊழியர் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஊழியர் ஜெபிக்கும் போது தன் கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிற வேளையில் தேவனுடைய ஜனங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் ஜெபிக்காதிருக்கும் போது, அவனுடைய கைகள் தேவனுக்கு நேராக ஏறெடுக்காமல் இருக்கும் போது ஜனங்கள் தோல்வி அடைவார்கள். அப்படியானால் உங்களுடைய ஊழியர், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியர் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற வேளையிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. வேறு யாரோ ஒருவர் ஜெபிப்பதல்ல, மோசே மட்டுமே இங்கே ஜெபித்தான். மோசேயுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். இங்கே ஊர் ஜெபிக்கவில்லை, ஆரோன் ஜெபிக்கவில்லை, இன்னும் யோசுவா ஜெபிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த மோசே, அந்த தலைவன் தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய கைகளை ஏறெடுத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியானால் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஊழியக்காரருடைய ஜெபத்தை இது குறிக்கிறது. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட மெய்ப்பனுடைய ஜெபத்தை குறிக்கிறது இந்த சம்பவம். ஆகவே இது நீங்கள் அறியாத ஒரு ஜெபம். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய போதகரை, உங்களுடைய பாஸ்டரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கொடுக்கிறவராக, வியாழக்கிழமை வேதபாடம் நடத்துவராக, ஒருவேளை உங்களுடைய வீட்டிற்கு விசிட் பண்ணுகிற ஒரு தேவ ஊழியக்காரராக, உங்களுடைய போதகராக மாத்திரம் நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்கள் பார்க்காத ஒரு காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறவர்கள், கெஞ்சி பிரார்த்திக்கிறவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே உங்களுடைய ஊழியக்காரனுடைய ஜெபம் உங்களுக்கு மிக மிக தேவை. அந்த ஊழியக்காரனுடைய ஜெபம் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதை இந்த எடுத்துக்காட்டு அருமையாய் சொல்லி இருக்கிறது. அந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வேளையில் இங்கே பார்க்கிறோம், இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் அங்கே முறையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறார்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கல்லெறிய பார்க்கிறார் என்றால் குடிக்க தண்ணீர் இல்லை. அந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி மோசே வேண்டிக் கொண்ட போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். நீ இந்த கன்மலை நோக்கி அடி,
அப்பொழுது தண்ணீர் பிறக்கும் என்று சொன்னபோது மோசே அப்படியே செய்தான். அங்கே மோசே ஜனங்கள் தண்ணீரை பெற்றுக் கொண்டார்கள். இங்கேயும் என்ன, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஜனங்கள் தண்ணீர் இல்லாத போது, ஜனங்களுக்கு குறைவு ஏற்படும் போது, ஜனங்களுக்கு தேவைகள் ஏற்படும் போது அவள் தேவனுடைய மனுஷனை நோக்கி விண்ணப்பிக்கிறார்கள். தேவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனை நோக்கி அவள் முறையிடுகிறார்கள். அப்பொழுது தேவ மனுஷன் தேவனை நோக்கி முறையிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செய்யப்பட்டதல்லவா, இப்பொழுதுதான் எல்லாரும் ஜெபிக்கிறார்களே என்று. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாய் பவுல் பல இடங்களிலே தேவனுடைய, நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஒவ்வொரு நிருபங்களிலுமே அந்த சபைகளுக்காக, அந்தந்த சபைகளுக்காக பவுல் வேண்டுதல் செய்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, 2 கொரிந்தியர் 12:28 நாம் வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்லுகிறார், இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். இவை முதலானவைகளை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு சபைகளை குறித்த கவலை நெருக்குகிறதா இருக்கிறது. சபைகளை குறித்த, சபையிலே இருக்கிறதான மந்தை, சபையிலே இருக்கிறதான அந்த ஜனங்களை குறித்ததான அந்த கவலை, அந்த நெருக்கம் ஒரு ஊழியக்காரனுக்கு எப்போதும் இருக்கிறது. ஆகவேதான் அவர் கலாத்தியர்கள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலே சொன்னார், நான் மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒவ்வொரு நிருபத்திலும், அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு நிருபத்திலும் பவுல் அந்தந்த சபைகளுக்காக அநேக வேண்டுதலை ஆண்டவருடைய சமூகத்திலே செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதான் அந்த வேளையிலே ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணம் புறப்பட்டார்கள். எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக கானானை நோக்கி பயணம் சென்றார்கள். நாம் இப்பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பயணம். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற இந்த நாட்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் பயணம் செய்தது போல இப்பொழுது நாம் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தின் மத்தியிலே அநேக வேளையிலே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக தேவைகள் எல்லாம் வரும்போது நாம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். அதற்கு மேலாக உங்களுக்காக உங்களுடைய தேவ ஊழியர், உங்களுக்காக உங்களுடைய மேய்ப்பன் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசிக்கிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே மோசே கர்த்தர் அழைத்தார். மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று 40 நாள் அங்கே உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தார். அந்த இருக்கிற வேளையிலே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை குறித்தும், அங்கே உடன்படிக்கை பெட்டி உண்டாக்குறது, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிற சகல காரியங்களையும் மோசேக்கு கர்த்தர் சொன்னார். நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 32ஆம் அதிகாரம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். கர்த்தர் மோசே இடத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்வது எப்படி, அது எப்படி, என்ன மரத்தினாலே செய்யப்பட வேண்டும், எவ்வளவு நீளம் அகலம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அதற்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாய் சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு நீளம், என்ன மெட்டீரியல்ல, எவ்விதமான துணியிலே அது செய்யப்பட வேண்டும், எவ்விதமான மரத்தினாலே செய்யப்பட வேண்டும், எவ்விதமான பொன்னினாலே செய்யப்பட வேண்டும், அந்த தொங்கு திரைகளை குறித்தும் அந்த வாசஸ்தலத்தை குறித்தும் ஒவ்வொன்றையும் அவருக்கு விளக்கி காண்பித்தார். அந்த விளக்கி காண்பித்து 40 நாட்கள் மோசையோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். மோசே கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு சந்தேகங்கள் மோசைக்கு இருந்திருக்கும். இது ஏனென்றால் செய்து பழக்கமில்லாத ஒரு வேலையை ஆண்டவர் மோசே இடத்தில் கொடுக்கிறார்.
ஆகவே மோசே அதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அதற்கு கொஞ்சம் கூட மாறாக எதையும் செய்துவிடக்கூடாது, கொஞ்சம் கூட தவறாக எதையும் செய்துவிடக்கூடாது. ஆகவே திரும்ப ஆண்டவரிடத்தில் வந்து சந்தேகம் கேட்க முடியாது. ஆகவே மோசே உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் 40 நாட்கள். 40 நாட்கள் மோசே வர தாமதமான போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கொடுத்தார்கள். மோசே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அங்கே இதுதான் உங்களை முன்னென்று நடத்தி செல்லும் என்று சொல்லி அந்த விக்கிரகத்தை அங்கே வைத்தான். இதை கர்த்தர் பார்த்தார். மோசேயை நோக்கி சொன்னார், சீக்கிரமா இறங்கி போ, நீ அழைத்து வந்தவருடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், சீக்கிரமா இறங்கி போ என்று சொன்னபோது மோசே இறங்கி வந்து பார்த்தான். 10 கற்பனைகளில் உண்டாகிய விக்கிரகத்தை உண்டு பண்ண வேண்டாம் என்றும் அவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கற்பனை மீறப்பட்டிருந்தது. இதை பார்த்தபோது மோசேக்கு அடக்கிக் கொள்ள முடியவில்லை, மோசேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மோசே ஜனங்களை பார்த்து கதறுகிறான், ஆண்டவரை பார்த்து கதறுகிறான். இங்கே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அங்கே 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே மோசே ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்லுகிறார். 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீனே விட்டுவிடு, இந்த ஜனங்களை அழித்து போடுகிறேன். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றால் கீழ்ப்படியாத ஜனங்கள். ஆகவே இவர்கள் மேல் எனக்கு கோபம் உண்டாகிறது, இவளை நான் அழித்து போடுகிறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். மோசே அதுக்கு ஒத்திருந்தா, மோசே சரின்னு சொல்லியிருந்தா மோசே பெரிய ஜாதியா இருப்பான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழிந்திருப்பார்கள். ஆனா மோசே அதற்கு என்ன சொன்னார்? ரொம்ப முக்கியமாக மோசே அங்கே தேவனோடு கூட அங்கே போராடுகிற ஒரு காரியத்தை தான் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து மோசே அங்கே தேவனோடு கூட போராடுகிறான். மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? ஆண்டவரே, நீர் விடுவித்துக் கொண்டு வந்த இந்த ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? நம்ம கூட கேட்போம்ல, ஏன் இப்படி உங்களுக்கு கோபம் வருது? ஒருவேளை யோசித்து பாருங்க. பையன் வீட்டில் ஒரு தவறு பண்ணிட்டான், தகப்பன் வந்து பையனை பிடிச்சி அடிக்க போகிறாரு. உடனே தாய் என்ன கேட்பாங்க? ஏங்க, நீ உங்க பெத்த பையன் தானே, நீங்க பெத்த பையன் தானே, ஒரு தவறு பண்ணிட்டான், ஏன் உங்க கோபம் இவ்வளவு பயங்கரமான கோபம் வருகிறது என்று கேட்போம் அல்லவா? மோசே அப்படிதான் கேட்கிறார். ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவளை நிர்மூலமாக்கும் அவளுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். இப்ப இப்படி நீங்க அழிச்சு போட்டா எகிப்தியர் என்ன சொல்லுவாங்க? எங்களிடத்திலிருந்து விடுவித்து கொண்டு போய் அந்த மலைகளை அழித்து போடவல்லவா இந்த ஜனங்களை கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்லி எகிப்தியர்கள் எல்லாம் சொல்லுவாங்களே. நம்ம சொல்லுவோம்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க, நீங்க இப்படி அடிக்கிறத பார்த்தா என்ன ஆகுது என்று சொல்லுவோம் அல்லவா? ஏன் இப்படி கோபம் வந்தது, ஏன் இப்படி பிள்ளைகளை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதை தான் ஆண்டவர் அங்கே மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இது மோசேயுடைய ஜெபம். தொடர்ந்து அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலை நினைத்தருளும், உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவளுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய பாவத்தை செய்தார்கள், தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள், தேவன் அவர்களை அழிக்க விரும்பினார். ஆனால் இந்த ஒரே மனுஷன், அவர்களுக்கு மேய்ப்பனாய் கொடுத்த, அவளுக்கு தலைவனாய் கொடுத்த, அவளுக்கு தகப்பனாய் கொடுத்த மோசே என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார்.
ரலிலே சொல்லுமா. அப்பொழுது எப்பொழுது மோசே கெஞ்சி பிரார்த்தித்தானே, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை, சுமார் 20 லட்சம் ஜனங்கள், 20 லட்சம் ஜனங்களுக்காக அந்த ஒரே மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அந்த ஒருவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்றால் அந்த பிரார்த்தனையின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய அழிவிலிருந்து அவனை பாதுகாக்கும்படியாக வேண்டின கேட்டுக்கொண்ட அந்த ஜெபம், அந்த பிரார்த்தனை ஆண்டவர் கேட்டார். அந்த ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டு அந்த அழிவிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய போதகரை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுகிறவராகவும் வியாழக்கிழமை வேதபாடம் நடத்துகிறவராக நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்டதான ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு ஊழியக்காரன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனுடைய ஜெபம் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய அழிவை தவிர்த்தது, அதிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்றால் தேவன் ஏற்படுத்தின தேவ மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இங்கே யோசுவா ஜெபிக்கவில்லை, ஆரோன் ஜெபிக்கவில்லை, ஊர் ஜெபிக்கவில்லை. அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தின ஒரு மனுஷன், அதாவது மெய்ப்பன், அதாவது தலைவனுக்கு மாத்திரம் ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இவ்வளவு பயங்கரமான அந்த அழிவிலிருந்து அவர்களை காத்தார். அல்லேலூயா. மோசே ஒரு முறை அல்ல, பல முறை அப்படி ஜெபித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மோசே ஜெபித்த அந்த ஜெபத்திலே 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? 12ஆம் வசனத்திலே எகிப்தியர் என்ன சொல்லுவார்கள், நீர் பரிதாபம் கொள்ளும் என்று சேர்க்கிறான். 13ஆம் வசனத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் எல்லாம் நீர் யாக்கோபுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தீரே என்று வாக்குத்தத்தத்தை நினைவு கூற சொல்லி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு மேல் பரிதாபம் கொண்டு அவள் செய்ய நினைத்த அந்த தீங்கை செய்யாமல் இருக்கிறார். இப்பொழுது மாத்திரமல்ல, நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 18ஆம் வசனம் 25ஆம் வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது மோசே ஒரு முறை அல்ல, அங்கே 9ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகி கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் என்று மோசே சொல்லுகிறார். ஆம், ஆண்டவர் அழைத்த போது அங்கே அவர் சென்று 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். இங்கே 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை கோபப்படுத்திருக்க நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். தேவ மனுஷன் அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அவருடைய தப்பிதங்களுக்காக, அவர்களுக்காக அங்கே ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் ஒரு தேவ மனுஷன் நீங்கள் அறியாத ஒரு ஜெபம். அல்லேலூயா. தேவ மனுஷன் தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான், அவனிடத்திலே கெஞ்சுகிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இறங்கும், இவள் இக்கட்டிலே இருக்கிறார்கள், இவர்கள் ஆபத்திலே இருக்கிறார்கள், இவள் தேவையின் மத்தியிலே இருக்கிறார்கள், இவர்களுக்கு தண்ணீர் வேண்டும், இவர்களுக்கு ஆண்டவரே இவளுடைய தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது, இவளுடைய இந்த கசப்பான தண்ணீரை மாற்றும் ஆண்டவரே என்றெல்லாம் அங்கே பிரார்த்திக்கிற, கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்கிறோம். இதுதான் இன்றைய நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மெய்ப்பனுடைய செயலாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயுடைய கை உயர்ந்திருந்த போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். தேவனுடைய ஊழியக்காரனுடைய கரம் உங்களுக்காக உயர்த்தப்பட்டிருக்கும் போது, உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே உங்களுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய ஆபத்திலிருந்து, உங்களுடைய
உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய கரங்கள் எப்பொழுது நீட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுகிறார், இரவும் போலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. 25ஆம் வசனத்திலே மீண்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது என்று சொல்லுகிறார். மீண்டும், அதாவது இந்த 3 முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் எத்தனை முறையோ மோசே கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜெபந்தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் நடத்தினது. எவ்வளோ இக்கட்டிலே இருந்தார்கள், எவ்வளோ துன்பம் பட்டார்கள், எவ்வளோ தேவைகள் மத்தியிலே இருந்தார்கள், எவ்வளோ இக்கட்டிலே இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் மோசே அவர்களுக்கு ஜெபித்தான், மோசே அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சினான். அப்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததான இக்கட்டில் இருந்தெல்லாம் அவளை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஊழியக்காரனுடைய ஜெபம் உங்களுக்கு ஒரு பலன், உங்களுடைய ஊழியக்காரனுடைய ஜெபம் உங்களுக்கு மிக மிக தேவை. உங்களுடைய ஊழியக்காரனுடைய கரங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது உயர்ந்திருக்கிற வேளையிலே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், உங்களுக்கு வெற்றி உண்டாகும், உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு பின்பு நாம் பார்க்கிற வேளையிலே அங்கே 32ஆம் அதிகாரம், யாத்ரா 32ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களிலே வாசிக்கிற வேளையிலே அங்கே மோசே இன்னும் கேட்கிறான் பாருங்க. அங்கே அருமையாய் சொல்லி இருக்கு 31, 32 வசனத்துல என்ன சொல்றாரா? அப்படியே மோசே தேவரீ அவருடைய பாவத்தை மன்னித்தீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். பாருங்க, ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இந்த பாவத்திற்கு மன்னித்தருளும், மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் என் பெயரை கிறுக்கி போடும். அப்படின்னா இந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நான் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? நான் மட்டும் கானானை அடைந்து என்ன பிரயோஜனம்? நானும் கானானுக்கு வரவில்லை. நம்ம சொல்லுவோம்ல சில நேரத்தில் அப்படி. அதே போலதான் மோசே சொல்றாரு, என்னை இந்த ஜனங்களுக்கு மன்னித்தருளும், அப்படி மன்னிக்காவிட்டால் என் பேரையும் கிறுக்கி போடு, நானும் வரல. ஆமா, ஊழியக்காரன் எவ்வளவாக தேவனுடைய சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக பேசுகிறார். தன்னையே அர்ப்பணிக்க அங்கே ஊழியக்காரன் அங்கே விரும்புகிறான். ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களுக்காகவே அவன் வாழுகிறான், தன்னுடைய ஜனங்களுக்காகவே அவன் தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறான், தன்னுடைய ஜனங்களுக்காகவே அவன் உயிரோடு இருக்கிறான், தன்னுடைய ஜனங்களோடு அவன் பயணம் செய்ய விரும்புகிறானே தவிர தானாக பயணம் செய்ய விரும்புகிறதில்லை. தானாக நீங்க பாருங்க, இங்க சொல்லும்போது ஆண்டவர் முதல்ல நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த ஜனங்களை அடிப்பேங்கிறார். ஒத்துக்கவே இல்லை. எனக்கு மட்டும் ஒரு உயர்வா, எனக்கு மட்டும் ஒரு கானானா வேண்டாம், இந்த ஜனங்களுக்கு கானானை கொடுத்தால் கொடும், இல்லாவிட்டால் எனக்கும் வேண்டாம் என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பெயர் கிறுக்கப்பட்டால் படட்டும், இந்த ஜனங்கள் போகட்டால் நானும் போகல என்ற ஒரு தீர்மானத்துக்கு அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்மை நடத்துகிற, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேவ ஊழியருடைய ஜெபம் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அந்த ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருகிறது. அநேக ஆபத்துகளிலும் அநேக இக்கட்டுகளிலிருந்தும் அந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கிறது என்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஆண்டவர் தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன்,
அவர்கள் எமோரியரையும் ஏத்தினையும் பெரிசீரையும் ஏவினையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கருத்து, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். இப்போ சொல்றாரு, ஒரு தூதனை அனுப்புறேன், நான் உங்க நடுவில் வரமாட்டேன்னு சொல்லி. பாருங்களேன், சில வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட வர விரும்புறதில்லை. ஏண்டா வணங்கா கருத்துள்ள ஜனம் கீழ்ப்படியாமையின் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புவதில்லை. உன்னை பாதுகாப்பேன், உனக்கு தூதனை அனுப்புறேன், உனக்கு சத்துருக்களையும் துரத்துறேன், ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் மோசே விடுறானா? நீங்கள் கீழே பார்க்கும்போது மோசே அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மோசே இல்ல ஆண்டவரே, நீங்க தான் எங்களோட வரணும், நீங்க வராம நாங்க போறதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி மோசே ஆண்டவரோடு கெஞ்சி பிரார்த்தித்த போது அங்கே 14ஆம் வசனத்திலே 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வரமாட்டேன், நான் உங்கள் கூட வரமாட்டேன், நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் மோசே கெஞ்சி பிரார்த்தித்த போது மனம் மாறி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் மோசே அங்கே கெஞ்சி பிரார்த்திக்கிறான். இதுதான் தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிற, தேவனுடைய ஊழியக்காரர்களை நமக்கு கொடுத்திருக்கிற காரணம் என்ன? நமக்காக தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தித்தல், நமக்காக வேண்டுதல் செய்தல், நம்மோடு கூட தேவன் இருக்கும்படியாக ஆண்டவரை பிரார்த்தித்தல், நமக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக தேவ மனுஷன் நமக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். தண்ணீர் இல்லையா? தேவ மனுஷன் கேட்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். கசப்பான தண்ணீராய் இருக்கிறதா? அப்பொழுது ஜெபிக்கிறான், அப்பொழுது கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகள் எல்லாம் நீங்குவதற்கும் தேவனுடைய ஊழியர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ மனுஷன் நமக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்புகள் நீங்கி மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அன்று மட்டுமல்ல, இன்றும் தேவன் வைத்திருக்கிற நியமம் அதுவே. தேவனுடைய ஜனங்கள் அநேக வேளையிலே சோர்ந்து போகிறார்கள், அநேக வேளையிலே பின்மாறி போகிறார்கள், அநேக வேளையில் அநேக இக்கட்டுக்குள்ளாகிறார்கள், வியாதிப்படுகிறார்கள். இந்த வேளையிலெல்லாம் தேவனுடைய மனிதன் அவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தேவனுடைய மனுஷனுடைய ஜெபத்தை கேட்கிறார், தேவ மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மாராவுக்கு வந்தபோது மாராவிலே இருக்கிற தண்ணீர் கசப்பா இருந்ததினாலே அதை அவர்களால் குடிக்க கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. அதனால் அதற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்று கேட்டார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஹல்லேலூயா. விசுவாசிகளுடைய சபையாளுடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் வரும்போது, அந்த கசப்பான சூழ்நிலை வரும்போது, அவர்களுக்காக தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு அவளுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காகவே தேவன் ஒரு ஊழியரை ஏற்படுத்துகிறார். இதற்காகவே தேவன் ஒரு மேய்ப்பனை கொடுக்கிறார். மந்தைகள் அல்லது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேய்ச்சல் அந்த ஜனங்கள் அவதிப்படும் போது அல்லது மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் இருக்கும் போது தேவனுடைய மனுஷன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவருடைய மாறாவின் அனுபவம் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமாம், குடிக்க கசப்பாயிருந்த அந்த தண்ணீர் இப்பொழுது மதுரமாயிற்று. எதனாலே ஆயிற்று? தேவன் கொடுத்த தேவ மனுஷன் அவர்களுக்காக ஜெபித்த போது, அந்த காரியத்திற்காக ஜெபித்த போது அது
மதுரமான தண்ணீராக மாறிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது, ஊழியக்காரர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவார், வியாழக்கிழமை வேத பாடம் ஒப்படைப்பார், வேணும்னா வீட்டுக்கு வருவார், அதுதான் தேவ ஊழியன் என்று இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருக்கும்போது அது ஊழியக்காரனுடைய கசப்பாய் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருக்கும்போது அது தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு துக்கமாய் மாறுகிறது. நீங்கள் பிரயாசப்படும் போது அந்த பிரயாசம் ஒரு தேவ மனுஷனுடைய உங்களுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமாக அது மாறுகிறது. அல்லேலூயா. உங்களுக்காக பரிதாபப்படுகிற, உங்களுக்காக உங்களுடைய வேதனையை சுமக்கிற ஒரு தேவ மேய்ப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய வீட்டிலே ஒரு துக்கம் என்றால் அன்றைக்கு தேவனுடைய மனுஷனுடைய வீட்டிலும் துக்கம்தான். உங்களுக்கு ஒரு வியாதி என்றால் அன்றைக்கு தேவனுடைய மனுஷன் வீட்டிலே அது ஒரு வருத்தம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய கஷ்டத்தை யார் அறிவார் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். என்னுடைய பாடுகள் யார் அறிவார்கள், எங்களுடைய துக்கத்தை யார் அறிவார்கள் என்று ஒருவேளை நினைக்கலாம். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக வேளையிலே தம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஏவுகிறார், ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறார். இவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் பாரமாக இருக்கிறார்கள், இவர்கள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் மிகவும் கடனில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் அவளுக்காக ஏவும் போது அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன் தான் அவளுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். அதைத்தான் இங்கே மோசே செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மோசே இடத்தில் வந்தார்கள். அவள் நேரடியாக ஆண்டவரிடத்திலே போகவில்லை, அவள் மோசே இடத்தில் சென்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நீங்கள் தேடி பாருங்கள், அங்கே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் கேட்டு என்றுதான் நீங்கள் வாசிப்பீர்கள். அருமையான தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனுடைய கரத்திலே கொடுக்கிற விண்ணப்பங்கள், சொல்லுகிற காரியங்களுக்காக ஊழியக்காரர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்களுக்கு நேரடியாக அங்கே தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிற ஒரு காரியத்தை தேவன் அனுமதித்திருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஜெபங்களை தேவன் மறுப்பதில்லை. தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார். நீங்கள் பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபங்களையும் வாசித்து பாருங்கள். அந்த ஒவ்வொரு நிருபங்களிலும் அந்த ஊழியக்காரர் 2 காரியத்தை செய்கிறார். அந்த சபையிலே அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிறதான நன்மையான காரியங்களுக்காக தேவனை துதிக்கிறார். அதே நேரத்தில் அந்த தேவனுடைய ஜனங்களில் இருக்கிற குறைகளுக்காக, அந்த சபையில் இருக்கிறதான பாடுகளுக்காக, பிரயாசங்களுக்காக அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்கிறார், மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. நான் உங்களை பெற்றேன், இப்பொழுது மீண்டும் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவர்களே இருக்கிறதான அந்த இக்கட்டு, அவருடைய துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், அவர்களே இருக்கிறதான குறைகள், இவைகளுக்காக பவுல் மீண்டும் மீண்டும் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம், வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். இதே போலதான் மோசே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தான். அன்றைக்கு பவுல் சபைக்காக, சபையாருக்காக ஜெபித்தான். இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான உங்களுடைய ஊழியர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் அந்த வேண்டுதலை எல்லாம் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணாமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்கள். அப்பொழுது தேவனுடைய அக்கினி மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் மூண்டது. அப்பொழுது அக்கினி பற்றி எரிந்தது, அவளுடைய சிலரை அந்த அக்கினி பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவியிலே பொல்லாப்பா இருந்தது. கர்த்தரை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அருமையான தேவதூதர்கள் புசிக்கும் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த மன்னாவை கொடுத்திருந்தார், காடையை கொடுத்தார். இறைச்சியை கேட்டபோது காடையை கொடுத்தார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலே காத்து கொண்டார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே காத்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர்களுக்கு தேவன் வேண்டுமென்கிற எல்லாவற்றையும் கொடுத்தார். பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு நிழலாய் இருந்தது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு இதமாய் இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தும் அவள் முறையிட்டு கொண்டிருந்த போது தேவனுக்கு கோபம் வந்தது. அப்பொழுது அக்கினி பற்றி இருந்தது, சிலரை பட்சித்து போட்டது. அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 2ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசே நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், உடனே அக்கினி அவிந்து போயிற்று. அல்லேலூயா. ஜனங்கள் மோசே நோக்கி கூப்பிட்டார்கள், மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், உடனே அக்கினி அவிந்து போயிற்று. தேவ மனுஷனுடைய
ஜெபமானது ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறதான அக்கினியை, அந்த சேதப்படுத்துகிற அக்கினியை, சேதப்படுத்துகிற பொல்லாத நோயை, சேதப்படுத்த பொல்லாத இக்கட்டுகள் எல்லாம் தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அது உடனே அந்த அக்கினி அவிந்து போனது போல பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அதற்காகவே ஒரு தேவ ஊழியனை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லா சூழ்நிலைமைகளிலும் ஜனங்கள் ஜெபிக்க முடியாது, எல்லா சூழ்நிலையிலும் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். எந்த சூழ்நிலையிலும் ஜனங்களுக்கு சோர்வுகளும் களைப்பும் பலவிதமான இக்கட்டுகள் மத்தியிலே ஜனங்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாகவும் தேவன் ஒரு தேவ மனுஷனை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய மனுஷனிடத்திலே சொல்லுங்கள் என்று நாம் சொல்லுகிறதற்கு காரணம் அதுதான். நீங்கள் ஜெபிக்க தவறினாலும், நீங்கள் ஜெபிக்காமல் விட்டு போனாலும், நீங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போனாலும் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ ஊழியன் இருக்கிறார். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ள மாட்டார், அவனுடைய ஜெபத்தை கேட்பார். ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள், மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், உடனே அக்கினி அவிந்து போயிற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவ்வளவு நாள் நாங்கள் இந்த மன்னாவை புசித்துக் கொண்டிருக்கிறோம், இது எங்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது, எங்களுக்கு அது அதனுடைய தித்திப்பெல்லாம் போய்விட்டது, இப்பொழுது எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். 12ஆம் அதிகாரம், அங்கே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நான் அங்கே வாசிக்கிற வேளையிலே 12ஆம் வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாவத்தை என் மேல் சுமந்ததினாலே உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணியது என்ன? உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாமற் போனது என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறார், இப்படியாக இவர்களை நான் பெற்றனோ, இவர்களை நான் கற்பந்தரித்தேனோ, இந்த தேசத்துக்கு எங்களை சுமந்து கொண்டு போய் என்று சொன்னீரோ என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பெரிய ஜெபத்தை நாம் அங்கே கேட்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பின்பு அங்கே நாம் வாசிக்கிறோம், மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண 15ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொள்ளுக. என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி முறையிடுகிறார்கள், இப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று முறையிட்ட போது கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். ஒரு மாதம் முழுவதும் இறைச்சி புசி, ஒரு நாளில் புசிக்கணும்னா 20 லட்சம் ஜனங்களுக்கு எவ்வளவு இறைச்சி வேண்டும்? எங்கே கொடுப்பீர்கள்? அங்கே வனாந்திரத்தில் எப்படி இறைச்சி கிடைக்கும்? இந்த மச்சங்களை எல்லாம், இந்த கடல்ல இருக்கிற எல்லா மச்சங்களையும் கொண்டு வந்தாலும் போதாதே, ஒரு நேரத்துக்கே போதாதே, ஒரு நாளைக்கே போதாதே என்று அங்கே பரிதபிக்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்னா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 நாள் 10 நாள் அல்ல, 20 நாள் மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அல்லேலூயா. போதும் என்கிற அளவிற்கு அவளுக்கு இறைச்சி கொடுத்தார். ஏன் சொல்லுகிறேன்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை நீங்கள் ஊழியண்டத்திலே சொல்லும் போது, ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த விண்ணப்பங்களை கேட்கிறார். அதற்காகவும் தான் ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்க்கிறபடி பிரசங்கம் பண்ணுவதற்காக மாத்திரமல்ல, வேத பாடம் நடத்துவதற்காக மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டில் வந்து ஜெபிக்கிறதற்காக மாத்திரமல்ல, உங்களுக்காக இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை தான் இன்றைக்கு நான் சொல்றேன். இவ்வளவு நாள் நீங்க ஜெபிக்கிற வேண்டிய விதம், நீங்கள் எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க வேணும், ஏன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்றெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு அதை காட்டிலும் மேலாக உங்களுக்காக, நீங்கள் அறியாமல், ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொன்னாரே, அதை போல நீங்கள் அறியாத ஒரு ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது மிகவும் விலையேறப்பட்ட ஜெபம். உங்களுக்காக கொடுக்கப்படுகிற மேய்ப்பனுடைய ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே கோராகின் புத்திரர் நிமித்தமாக அங்கே ஒரு பெரிய வாதை உண்டாயிற்று. கோராகின் புத்திரரை பூமி விழுங்கி போட்டது. இப்பொழுது வாதை ஆரம்பித்திருந்தது. அல்லேலூயா. இங்கே 16ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்று சொன்னான். அடுத்த வசனம், தொடங்கி இருந்தது,
ஆ ஆ செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. தேவனுடைய ஊழியனுடைய வேலை என்ன? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே நிற்கிறது. இனி சாவு வரக்கூடாது. இனி இந்த வாதையினால் யாரும் சாவக்கூடாது. இந்த கொரோனா நாட்களில், கொரோனா காலகட்டத்தில் தேவனுடைய ஊழியர்கள் மிக அதிகமாக ஜெபித்தார்கள். மிக அதிகமாக, ஆண்டவரே, இந்த சபையிலே ஒரு கொரோனாவினை மரணம் உண்டாகிவிட்டால் நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளுவோம்? அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஆண்டவரே, எங்களுடைய சபையார்களை அந்த கொரோனா பாதிப்பு ஏற்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அப்படி யாருக்காயிலும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவர்களை நீ குணமாக்கும். இனி ஒரு மரணம் ஏற்படக்கூடாது. இனி இந்த வாதை இன்னொருவருக்கு வரக்கூடாது என்று தேவனுடைய ஊழியர்கள் அதிகமாக ஜெபித்தார்கள். வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு சபையிலும், உங்களுடைய சபையிலும் அதுதான். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே ஊழியக்காரர் நிற்பது, தடை செய்வது, அந்த வாதையை தடை செய்வது, அந்த வாதை இன்னும் மேலும் பரவாதபடி தடை செய்வது, ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்தும்படியாக வேண்டுதல் செய்வது, விண்ணப்பம் செய்வது. இதுதான் உங்களுடைய ஊழியருடைய ஜெபிக்கும் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும் ஊழியராக, வீடு சந்திக்கும் ஊழியராக மாத்திரமல்ல, செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கும் நடுவே நின்று வாதையை நிறுத்துகிற தேவ ஊழியனுடைய ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியனை அற்பமாக எண்ணாதிருங்கள். தேவனுடைய ஊழியனுடைய ஜெபத்திற்காக ஆண்டவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலனாய் பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், தேவனுடைய ஊழியன், தேவனுடைய சபையின் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் உத்தரவாதமுடையவராயிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு வாதை ஏற்படும் போது அந்த ஊழியக்காரனுக்கு அன்னைக்கு தூக்கம் இல்லை. நீங்க நினைக்கலாம், அவருக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம், வியாழக்கிழமை ஒரு வேதபாட வகுப்பு, முடிஞ்சு போச்சுன்னு. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் கடத்துவது இருக்கிறதே, அது எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுகிற இழப்புகளும், ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்படுகிறதான இன்னல்களும், ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு உணர்த்தப்படும் போது, தேவனுடைய ஊழியக்காரன் ஏற்படும் போது அது தனக்கே ஏற்பட்டதாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முதலாவது ஆராதனையில் கேட்டு பாருங்கள். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரனுடைய தூக்கத்தை கெடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஊழியக்காரனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல ஒரு காரியத்தை சொன்னவன் அதற்காக ஜெபித்தார் அப்படிங்கிறது இல்லை. அந்த காரியத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை அடையும் வரையிலும், அந்த 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 இக்கட்டிலிருந்து விடுதலை அடையும் வரையிலும், அந்த வியாதியிலிருந்து விடுதலை அடைவர வரையிலும், அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலை அடையும் வரையிலும் ஊழியக்காரனுக்கு தூக்கம் இல்லை. ஒருவேளை விசுவாசிகள் தூங்கிவிடலாம், ஊழியக்காரனுக்கு தூக்கம் வராது. ஊழியக்காரன் 7x24 என்று சொல்வார்களே, 7x24 என்று சொல்லி 7 நாட்கள் 24 மணி நேரமும் அதே நினைவோடு கூட இருப்பார். ஐயோ, அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு துன்பம், அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு வாதை, அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, அது நிமித்தமா அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்திருக்கிறது, சந்தோஷத்தை இழந்திருக்கிறது, அதனாலே சபைக்கு இடைஞ்சல் உண்டாயிருக்கிறது, அதனாலே ஊழியருக்கு பிரச்சனையாயிருக்கிறது, அதனாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைகளும் தேவன் ஊழியக்காரருக்கு உணர்த்துகிறார். இரண்டாவதாக ஊழியக்காரன் கேள்விப்படுகிறார். இதையெல்லாம் கேள்விப்படும் போது ஊழியக்காரனுடைய தூக்கங்கள் எல்லாம் கெடுகிறது. ஊழியக்காரனுடைய கண்ணீர் சிந்தப்படுகிறது. ஊழியக்காரனுடைய இரவெல்லாம் கண்ணீரிலே நனைக்கப்படுகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சிரித்து சிரித்து பேசுகிற ஊழியக்காரன் அல்ல. ஞாயிற்றுக்கிழமையும் இரவும், சனிக்கிழமை இரவிலிருந்தே ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணீர் ஆரம்பமாகிறது. தான் ஆயத்தப்படுத்தின அந்த செய்தியை எத்தனை பேர் கண்ணீரோடு ஏற்றுக்கொள்வார்கள்? எத்தனை பேருடைய உள்ளம் அதற்காய் திறக்கப்பட்டிருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை
அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத போது ஊழியக்காரனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் வர்றதில்லை. திங்கட்கிழமை ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை கேள்விப்படும் போது ஊழியக்காரன் தூக்கம் வருதில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அது எப்படி தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தெரிகிறது என்று. அநேக காரியங்கள் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார், தேவன் உணர்த்துகிறார், அல்லது தேவனுக்கு ஊழியக்காரனுடைய காதுகளில் வரும்படி தேவன் அதை செய்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆண்டவரிடத்திலே முறையிட வேண்டும் என்பதற்காக, ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக, கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவைகளை ஊழியக்காரனுடைய காதிலே போடுகிறார். அப்பொழுது ஊழியக்காரன் இந்த மோசையை போல ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். சில நேரத்தில் கண்ணீரோடு கூட, சில நேரத்தில் உபவாசத்தோடு கூட, சில நேரத்தில் ஆண்டவரே என்று ஏங்குதலோடு கூட போராடி ஜெபிக்க, கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நீங்கள் அறியாத ஜெபம். ஒரு ஊழியக்காரனை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறது தன்னுடைய மந்தைக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுவதற்காக, கெஞ்சி பிரார்த்திப்பதற்காக, அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் மதுரமாய் மாறுவதற்காக, அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, அவளுக்கு இருக்கிறதான வாதைகள் நிறுத்தப்படும்படியாக, அவளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாக தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஜெபம். இந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். அதற்காகவே தேவன் மந்தையின் மேய்ப்பனை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த மந்தைக்கு மோசே ஏற்படுத்தினது போல இன்றைக்கு இந்த சபைக்காக தேவன் ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை அந்த மேய்ப்பனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அதோடு நிற்பதில்லை. அதனுடைய வெற்றி கிடைக்கும் வரையிலும், அதனுடைய ஜெயம் கிடைக்கும் வரையிலும், அதனுக்கு பதில் கிடைக்கும் வரையிலும் நீங்கள் தூங்கினாலும் உங்களுடைய ஊழியக்காரர் தூங்கப் போவதில்லை. அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே உங்களுடைய துன்பம், இன்பம், உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஊழியரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியாமற் போனாலும், ஜெபிப்பதிலே சோர்ந்து போனாலும் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்திலும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை கொடுத்திருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்னைய நான் சோர்ந்து போகிறேன், என்னால் ஜெபிக்க முடியல, போராட்டத்தினாலே ஜெபிக்க முடியல, சோர்வினாலே ஜெபிக்க முடியல, சில வேளையில் சரீர பலவீனத்தினாலே ஜெபிக்க முடியல. ஆண்டவரே அந்த நேரத்திலெல்லாம் எனக்காக ஜெபிக்கும்படி ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறீரே என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த ஊழியக்காரனுடைய கரம் உயர்ந்திருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எதிரியை வீழ்த்துவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒவ்வொரு முறையும் மோசே கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தான், கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான். சொல்லுகிறாரு, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். தேவன் ஏற்படுத்தின ஊழியக்காரனுடைய வேலையே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற வேலை. தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிற வேலை. இதை விட்டா வேற ஊழியனுக்கு வேற வேலை இல்லை, இருக்கவும் கூடாது. அன்றைக்கு மோசே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பன். ஆண்டவரே எங்களுடைய மேய்ப்பனுடைய கை உயர்ந்திருக்க வேண்டும், எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். எங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு மேய்ப்பனை தந்ததற்காய் நன்றி. எங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு மேய்ப்பனை தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஒருவேளை உங்களால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைமை, ஜெபிக்க முடியாத சோர்வு, களைப்பு, போராட்டம், பிரச்சனை, அந்த வேளையில்
உங்களுக்காக பிரார்த்திக்கிற ஒரு மேய்ப்பன். அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். ஒவ்வொரு முறையும் மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே பல காரியங்களை சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கிறார். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். அதே போலதான் அடியண்டே ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், முறையிடுங்கள். நீங்கள் என்னை நோக்கி முறையிடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பேன். உங்களுடைய இக்கட்டுகள் நீங்கும், உங்களுடைய பிரயாசங்கள் நீங்கும், உங்களுடைய எதிராயிருக்கிற வாதைகள் நீங்கும். கர்த்தர் உங்களுடைய கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் மேன்மையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிக மேன்மையான ஒரு ஜெபத்தை நாங்கள் பார்த்தோம். நம்முடைய ஜனங்களுக்கு ஆயர்படுத்தப்பட்ட தேவ மனுஷர்கள் தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தித்து வீழ்ந்து கிடக்கும் போது அந்த ஜெபங்களை கேட்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல இந்த ஜனங்களுக்கு ஆயர்படுத்தப்பட்ட அடியனுக்கும் அவ்விதமான கிருபையை தருவீராக. இந்த ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடக்க கெஞ்சி பிரார்த்திக்க அடியனுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஜனங்கள் விடுதலை செய்யப்படட்டும், உம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், உம்முடைய ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், உம்முடைய ஜனங்களுடைய அந்த கசந்த அனுபவங்கள் எல்லாம் மதுரமுள்ள அனுபவங்களாய் மாறத்தக்கதாக ஜெபிக்கும் கிருபையை தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசிக்கொண்டிரும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யையும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்னும் என்று சதா காலங்களில் இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.